சனி, ராகு, புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்களின் கூட்டமைப்பு 11ஆம் இடத்தில் இருக்குது. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் முன்னேற்ற பாதை என்று சொல்லக்கூடிய அடித்தளம் முதல்ல ஆரம்பத்திலே தெரியுது. உயர்ந்த பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வருதுங்க. நம்ம உயர்ந்த பதவியோ உயர்ந்த சார்ந்த விஷயங்கள் என்னென்ன இருக்குது அதை அனைத்தும் உங்களுக்கு கிடைக்க போகுது. இது உறுதிப்படுத்துறதுக்கு இந்த முதல் தேதியே போதும். நம்மளுக்கு சித்திரை ஒன்றே போதும் சாமி, அதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடத்தை. சுப நிகழ்ச்சிகள் கலந்ததுக்கான வாய்ப்புகள், திருமண பந்தம் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான அமைப்பு. முதல்ல குழந்தை பேர் சித்திக்கும். திருமணம் நடந்து முடிஞ்சிடுச்சுன்னா அவங்களுக்கு குழந்தை பேர் சித்திக்கின்ற காலமாக இந்த காலம் இருக்க போகுதுங்க. 11 சுக்கிர பகவான் அமர்ந்திருக்காரு. 11 சுக்கிரனோடு சேர்ந்து சனி பகவான் அமர்ந்திருக்காரு. 2ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய 5ஆம் அதிபதி புதன் பகவானும் சேர்ந்து நீச்சகதி பெற்று வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருக்கார். இந்த காலம் உங்களுக்கு சரியான பெரிய பெனிஃபிட் தரக்கூடிய காலம், ஜாக்பாட் காலம் என்று கூட சொல்லலாம். நம்ம ராசிக்கு 5ஆம் இடத்தை நேரடியாக பார்க்குறாரு. அதேபோல் நம்ம ராசிக்கு 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. கடன் சார்ந்த விஷயங்களும் குறையக்கூடிய பாக்கியம் பெற போகிறீங்க. 8ஆம் இடத்தை பார்க்கும்போது கடன் சார்ந்த விஷயங்கள் எதனா இருந்தால் அதெல்லாம் குறைச்சிட்டு நீங்கள் வெளியே வரப்போகிறீங்க. ஒரு ஜாக்பாட் காலத்தை உருவாக்கி தருகின்ற ஆண்டாக இந்த விசு வாவசு ஆண்டு ரிஷபராசிக்கு இருக்க போகுது. பொறுமையாக இருங்க, நம்ம வாழ்க்கை தரம் உயரும். இது வரைக்கும் அரசியல் செல்வாக்கு பெறலை, அரசாங்க உத்தியோகம் பெறலை எனக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு சுபிட்சன் தன்மை தான் உங்களுக்கு. நோய் நொடிகள் விலகிறதுக்கான காலம் என்று கூட சொல்லுவோம் சாமி. பெரியவங்களாக இருந்தால் தயவு செய்து உடல்நலத்தில் அக்கறை எடுத்துங்க. ரொம்ப ஆண்டு எப்படி சொல்கிறதுன்னா வயது மூப்பில் இருக்கிறவங்க இந்த பதிவினை காண இருப்பது என்னென்னா, ஆண்டு பலாபலனை பார்க்க போகிறோம். தமிழ் புத்தாண்டு பலாபலனை காண இருக்க போகிறோம். விசுவாசு என்று சொல்லக்கூடிய ஆண்டை தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கின்றது. சித்திரை முதல் தேதி அப்படின்ற மாதிரி 14/4/2025 ஆங்கில தேதியிலையும், பிறப்பு அதாவது நாள் கிழமை என்று சொன்னால் அது திங்கள் கிழமையும் நம்மளுக்கு ஆண்டு பிறக்கின்றது. இந்த காலம் உகந்த காலமாக போர் சார்ந்த விஷயங்கள் அதிகப்படும். இந்த நேரத்தில் இந்த ஆண்டுகளில் போர் சார்ந்த விஷயங்கள் அதிகரிக்கும். நீர் அமைப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அதிகரித்து காட்டக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருக்கும் சார். நீர்நிலைக்கு அருகாமல் இருக்கக்கூடிய பிரச்சனையான இருக்கக்கூடிய கிரகங்கள், இடம் என்று சொல்லக்கூடிய நிலம் சார்ந்த விஷயங்கள், அதாவது ஆற்று படுக்கை, கடல் அதிப்பு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துக்கு அருகாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன தொந்தரவுகள் வர்றதுக்கான அமைப்புகள் ஏற்படும். அதாவது இந்த சுனாமி சார்ந்த விஷயங்களோ அல்லது நீர்நிலைகள் அடித்து செல்லக்கூடிய அமைப்பு, வீடு அது பக்கத்தில் வீடு கட்டியிருந்தால் அதனுடைய தண்ணீர் மூலயமாக அடித்து செல்லக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்குது ஐயா. நீர் சார்ந்த விஷயங்களும் அதிகப்படும். ஏன்னா சூரியனுடைய நிலைப்பாடு நன்றாக இருக்குது, நான் இல்லைன்னே சொல்ல. காலபுருஷ தத்துவத்தில் சூரிய பகவானும், 2ஆம் இடத்துல குரு பகவானும், அதாவது 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தில் குரு பகவானும், 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகத்தில் செவ்வாய் பகவான் நீச்சகதி பெற்றும் வக்கர நிவர்த்தி அடைந்தோ, அதேபோல் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடியத்தில் கேது பகவானும், சந்திர பகவான் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுவாதி நட்சத்திரத்தில் அன்றைய தினம் பிறக்கிறாரு. அதுவும் இல்லாமல் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான், ராகு பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான் இந்த 4 கிரகங்களின் அமைப்பு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தில் அமர்ந்திருப்பதால் நீர் சார்ந்த பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய காலமாகவும், நீர் சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் வருகின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்கு ஐயா. அதாவது தண்ணீராலும் நம்மளுக்கு தொற்றுக்கள் வருகின்ற பாக்கியம் பெறும். இதை நாம் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருக்க போது, இந்த பலாபலனை எவ்வாறு கொடுக்க போகிறான் இறைவன் நம்மளுக்கு அப்படின்னு பார்த்துருக்கலாம் ஐயா. நவ கிரகங்கள் வேறில்ல, இறைவன் வேறில்லை, எல்லாரும் ஒன்று தான். அவங்க கொடுக்கறத, இறைவன் கொடுக்கறத நவ கிரகங்கள் செயல்படுத்துது. அதன் மூலிமா மனிதனுக்கு பிரதிபலித்து ஒவ்வொரு கிரகத்தினுடைய அமைப்பாலும் நாம் முன்னேற்ற பாதைக்கு வழிநடத்தி செல்லக்கூடிய காலம், கீழ்மட்டத்துக்கு செல்லக்கூடிய காலமாகவும் காணப்படுது ஐயா. இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாக இருப்பதை இந்த விசு வாவசு ஆண்டு எவ்வாறு இருக்க போகுது என்று பார்க்கலாம். எனது அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி நேயர்கள், இந்த ரிஷபராசிக்கு இந்த விசு வாவசு ஆண்டு எவ்வாறு இருக்க போகுது ஐயா? தமிழ் புத்தாண்டை நாம் பலாபலனம் பார்க்க போகிறோம். இந்த ஆண்டு நம்மளுக்கு எவ்வாறு இருக்க போகுது, எப்படி தொடங்குது நம்மளுக்கு ஆண்டு? ஆண்டின் தொடக்கமே கிரகங்கள் அமர்ந்திருக்கும் நிலைமை வச்சு தான் சொல்ல போகிறோம். காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியில் இருக்கக்கூடிய, அதாவது மேஷ ராசியில் செவ்வாய், அதாவது செவ்வாய் வீட்டில் சூரிய பகவான் உச்சம் பெறார். நம்ம ராசிக்கு 12ஆம் இடத்துல நம்ம ராசியிலே குரு பகவான் இருக்கார், வக்கர நிவர்த்தி அடைஞ்சு இருக்காருங்க, ட்ராவலிங் இருக்கார். ஒன்றும் பிரச்சனை, ஒரு மாதம் தான் நம்மளுக்கு இடம்பெயர்ந்து விடுவார். ஜென்மகுரு வனவாசம் என்பது முடியக்கூடிய காலமாகவும் இருக்க போகுது. நம்ம ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடியதில் கடகத்தில் செவ்வாய் பகவான் நீச்சகதி பெறுகிறார், வக்கர நிவர்த்தி அடைஞ்சு அவர் ட்ராவலிங்கில் இருக்கார். 5ஆம் இடத்துல கேது பகவான், 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல தான் சூரிய பகவான், 11ஆம் இடத்துல 4 கிரகங்களின் கூட்டமைப்பு சனி, ராகு,
புதன், சுக்கிரன், இந்த 4 கிரகங்களின் கூட்டமைப்பு 11ஆம் இடத்தில் இருக்குது. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் முன்னேற்ற பாதை என்று சொல்லக்கூடிய அடித்தளம் முதல்ல ஆரம்பத்திலே தெரியுது. உயர்ந்த பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வருதுங்க. நம்ம உயர்ந்த பதவியோ உயர்ந்த சார்ந்த விஷயங்கள் என்னென்ன இருக்குது அதை அனைத்தும் உங்களுக்கு கிடைக்க போகுது. இது உறுதிப்படுத்துறதுக்கு இந்த முதல் தேதியே போதும். நம்மளுக்கு சித்திரை ஒன்றே போதும் சாமி, அதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடத்தை. சுப நிகழ்ச்சிகள் கலந்ததுக்கான வாய்ப்புகள், திருமண பந்தம் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான அமைப்பு. முதல்ல குழந்தை பேர் சித்திக்கும். திருமணம் நடந்து முடிஞ்சிடுச்சுன்னா அவங்களுக்கு குழந்தை பேர் சித்திக்கின்ற காலமாக இந்த காலம் இருக்க போகுதுங்க. 11 சுக்கிர பகவான் அமர்ந்திருக்காரு. 11 சுக்கிரனோடு சேர்ந்து சனி பகவான் அமர்ந்திருக்காரு. 2ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய 5ஆம் அதிபதி புதன் பகவானும் சேர்ந்து நீச்சகதி பெற்று வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருக்கார். இந்த காலம் உங்களுக்கு சரியான பெரிய பெனிஃபிட் தரக்கூடிய காலம், ஜாக்பாட் காலம் என்று கூட சொல்லும். அவரோடு சேர்ந்து ராகு பகவானும் 11 அமர்ந்திருக்காரு. 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் தான் சூரிய பகவான் உச்சம் பெற்றுக்காரு. இதை ஈவன் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறணும். ஐயா, ஒரு லாபத்தை சம்பாதிக்கிறேன்னா அதை எடுத்து ஒழுங்காக செலவு பண்ணணும்னு சொல்கிறோம் இல்லை. அந்த லாபத்தை சம்பாதிக்கின்ற பக்குவத்தையும் சேமிப்பை கரெக்டாக வச்சுக்கணும். அதை ஒழுங்கான செலவீனங்களை பண்ணணும். ஆண்டாக தான் இந்த ரிஷபராசிக்கு இந்த விசு வாவசு ஆண்டின் தொடக்கமே நல்லா இருக்குது. அதனால் பயப்பட தேவையில்லை. கிரகங்கள் நல்ல வலிமையான இடத்துல இருக்குதுங்க, பயப்படவே தேவை. சொன்ன ஒரு மாதத்தில் கழித்து ராகு பகவானும் கேது பகவானும் இடம்பெறக்கூடிய காலம் வருது. மற்றும் குரு பகவானும் அந்த ஜூன் 18க்கு அப்புறம் எல்லாமே மாற போகிறாங்க. சித்திரையிலேருந்து அவங்களுக்கு எல்லா டைரக்ஷனும் நல்லா இருக்குதுங்க. வாழ்க்கை தரத்தில் முதல் படி என்று சொல்லக்கூடிய இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய காலமாக ரிஷபராசிக்கு வரப்போகுது. ஏன்னா சனியோட பார்வை நம்ம மேலே ராசி மேலே விழுவதால் பொறுமை தேவை, நிதானம் தேவை. எந்த காரணத்தை கொண்டும் 3ஆம் பார்வை சனி பகவான் எப்போ பார்வை பதிந்தாலும் அதுக்கு 3ஆம் இடத்தை பார்வை பார்க்குறாரு. அவருடைய பார்வை 5ஆம் இடத்தையும் பார்க்குது. நம்ம ராசிக்கு 5ஆம் இடத்தை நேரடியாக பார்க்குறாரு. அதேபோல் நம்ம ராசிக்கு 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. கடன் சார்ந்த விஷயங்களும் குறையக்கூடிய பாக்கியம் பெற போகிறீங்க. 8ஆம் இடத்தை பார்க்கும்போது கடன் சார்ந்த விஷயங்கள் எதனா இருந்தால் அதெல்லாம் குறைச்சிட்டு நீங்கள் வெளியே வர போகிறீங்க. ஒரு ஜாக்பாட் காலத்தை உருவாக்கி தருகின்ற ஆண்டாக இந்த விசு வாவசு ஆண்டு ரிஷபராசிக்கு இருக்க போகுது. பொறுமையாக இருங்க, நம்ம வாழ்க்கை தரம் உயரும். இது வரைக்கும் அரசியல் செல்வாக்கு பெறலை, அரசாங்க உத்தியோகம் பெறலை எனக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு சுபிட்சம் தன்மை தான் உங்களுக்கு. நோய் நொடிகள் விலகிறதுக்கான காலம் என்று கூட சொல்லுவோம் சாமி. பெரியவங்களாக இருந்தால் தயவு செய்து உடல்நலத்தில் அக்கறை எடுத்துங்க. ரொம்ப ஆண்டு எப்படி சொல்கிறதுன்னா வயது மூப்பில் இருக்கிறவங்களுக்கு, ஒரு 65-70 வயசு ஆயிடுச்சு இருக்கிறவங்களுக்குலாம் இந்த சூரிய பகவான் 12ஆம் இடத்துல வந்தாலே கொஞ்சம் உடல் தொந்தரவு கொடுக்கும். தேவையில்லாத விஷயத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய மனக்கவலைகள் உருவாகும். ஏன்னா ஜென்ம குருவும் நடந்துட்டுருக்குல்ல. இந்த ஆண்டு தொடக்கத்தில் இது மாதிரி சின்ன சின்ன விளையாட்டுகள் மட்டுமே இருக்கும். மற்றபடி உங்களுக்கு அந்த 1 மாதங்கள் கழித்து குரு பகவானுடைய தன்மை மாறுது, ராகு பகவானுடைய தன்மை மாறுது. சனி பகவான் 11ஆம் இடத்தில் அமர்ந்திருந்து உங்களுக்கு என்னென்ன யோகத்தை கொடுக்கணுமோ அனைத்தையும் கொடுக்க போகிறார். போங்க, என்னங்க வேணும், வீடு வண்டி வாசல் என்னென்ன வேணுமோ இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய காலமாக ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் முன்னேற்ற பாதை முன்னேற்ற பாதை முன்னேற்ற பாதை. சுபம் சுபம் சுபமே. ஒரே வார்த்தை நல்ல விதமான ஒரு சொல்லணும்னா சுபம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ரிஷபராசிங்க பெற போகிறாங்க. வாழ்க்கை தரத்தில் உயர்ந்து காட்டக்கூடிய காலமாக ரிஷபத்துக்கு ஒரு பெரிய ஆஃபரான காலம் என்று கூட சொல்லு. ரிஷபத்துக்கு இதுவரைக்கும் தொடாத ஒரு பெரிய எல்லையை தொடுகின்ற காலம் இந்த ரிஷபம் இந்த விசு வாவசு ஆண்டு தொடும். கடன் சார்ந்த விஷயத்திலிருந்து வெளிப்படுவாங்க. அரசியல் தலைவனாக மாறக்கூடிய காலம். எல்லையற்ற செல்வத்தை சேர்க்கறதுக்கான அமைப்பு. கடல் கடந்த வாணிபத்தை செய்ய போகிறாங்க. டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட், வெளியூர் ஆமதோ ஏற்றுமதி இறக்குமதி என்று சொல்லக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தரப்போகிறாங்க. கடன் எதுவாக இருந்தால் எல்லாம் வெளியே போயிடுங்க. குழந்தை பேர் சித்திக்கின்ற காலம், திருமண பந்தங்கள் உருவாக்கக்கூடிய காலம், எல்லாமே உங்களுக்கு ஃபேவர். ஒரே வார்த்தை போல இனிமேல் உங்களுக்கு சுபமான நிகழ்ச்சி தான் சுவாமி. காரு வீடு வண்டி வாகனங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக வாங்குவீங்க. உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்க போது இந்த விசுவாச ஆண்டு, விசுவாவசு ஆண்டு. உங்கள் ஆண்டு பெரிய பிரச்சனைலேருந்து உங்களை வெளிக்கொண்டு வரப்போதுங்க. விடுங்க, தன்னம்பிக்கை அதிகரிக்கும், உழைப்பு அதிகரிக்கும். முதல்ல முக்கியமான விஷயங்கள் நிறைய அதிகரிக்கும். வேலை வாய்ப்பு இழந்தவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான ஆண்டு சுவாமி. இது வரைக்கும் வேலைக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது, நான் ஏதோ வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிறேன்னா கண்டிப்பாக உழைப்பை மூலதனமாக போட்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த உழைப்பு இந்த வாட்டி இரட்டிப்பு மடங்கு தர அளவுக்கு நம்மளுக்கு போகும். இடம் விட்டு இடம் செல்லக்கூடிய பாக்கியம் பெறும். கண்டிப்பாக பெரிய மாற்றத்தை கொடுக்க போதுங்க. உங்களுடைய வாய்ப்புகள் எல்லாம் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்க போகுது. சனி பகவானுடைய தன்மை மாறும், ராகு பகவானுடைய செயல் திட்டங்கள் மாறப்போகுது.
சனி பகவான் அவருடைய என்ன சொன்னாங்களா, நட்பு என்று சொல்லக்கூடிய வீட்டில் அமர போகிறார். ராகு பகவான் அவர் சுய சத்தம் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய கும்பத்தில் அமர போகிறார். கேது பகவான் சிம்மத்தில் அமர போகிறார். வீடு சார்ந்த விஷயங்களை மட்டும் சற்று கவனத்தை எடுத்துங்க. வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணணும், இது மாதிரி விஷயங்களை பண்ணணும்னா தயவு செய்து அதில் முதல்ல முடிச்சுட்டு வேலை பேட்ச் ஒர்க்லாம் பண்ணிட்டு வாங்க. இல்லை அது மேலே வாங்கியிருந்த கடனை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வர்றதுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். வீடோ நிலமோ நம்ம பேரில் இருந்து பிரச்சனையாக இருந்தால் அதெல்லாம் முதல்ல டிக்கேர் பண்ணிட்டு வாங்க. இந்த நேரத்தில் கடன் சார்ந்த விஷயமோ உடலுப்பு சார்ந்த விஷயமோ தாயார் உடல்நலத்தில் சற்று அக்கறை எடுத்துங்க இந்த நேரத்தில். ஏன்னா கேது பகவான் 4ஆம் இடத்துல வருவதால் தாயாருடைய உடம்பையும் பார்த்துக்கணும், நம்மளுடைய உடல்நிலையும் பார்த்துக்க வேண்டிய காலம். சனி பகவானுடைய பார்வை நம்ம மேலே பருவதால் உடல்நலத்திலையும் நாம் அக்கறை எடுத்துக்கணும். மற்றபடி எந்த தொந்தரவுகளை செல்வம் சேர்வதற்கான பாக்கியம் பெற்று இருக்கக்கூடிய முதல் ஆள் யாரானா ரிஷபம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போகிறோம். இந்த விசுவாவசு ஆண்டு உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், பெரிய மாற்றத்தை கொடுக்க போது, வல்லமை என்று சொல்லக்கூடிய மன உறுதியை கொடுக்க போதுங்க. பயப்பட தேவையில்லை. உடலில் எதனா ஒரு சர்ஜரி பண்ணணும், ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கையா, ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்க, அந்த சர்ஜரி பண்ணிட்டா சரியாயிடுனா கண்டிப்பாக இந்த விஷயம் பண்ணிடுவீங்க. சித்திரை வைகாசி ஆணி ஆடிக்குள்ளே கண்டிப்பாக அந்த சர்ஜரி ஆனது முடிஞ்சிடும். ஓரளவுக்கு உடல் உபாதியிலேருந்து நீங்கள் வெளிவரத்துக்கான ஆண்டாக இந்த விசுவாவசு ஆண்டு இருக்க போது. பெரிய முன்னேற்ற பாதையை அழைத்து செல்லக்கூடிய காலம். ஐயா நான் சிறிய தொண்டனாக தான் கடைசியில் இருக்கேன், நான் பெரிய தலைவனாக வருவேன்னா இந்த ஆண்டு எல்லாமே உனக்கு மாற்றி தரும் சார். உங்களுக்கான அமைப்பை ஏற்படுத்தி தரும். இதெல்லாம் எப்படி நடக்குது, ஏன் நடக்குதுன்னு நம்மளால் யூகிக்க முடியாது. அந்த அளவுக்கு உங்களை ஒரு பெரிய முன்னேற்ற பாதைக்கு எடுத்து செல்லக்கூடிய காலமாக, ஒரு உழைப்பினைக்கு நீங்கள் தருகின்ற மதிப்பை அந்த அளவுக்கு உயர்வாக உங்களை ஏற்றி தரக்கூடிய ஆண்டாக இந்த விசுவாவசு ஆண்டு ரிஷபத்துக்கு இருக்க போது. தமிழ் புத்தாண்டு பெரிய ஏற்றம் தரக்கூடிய ஆண்டாக மாறி வாழ்வில் கிடைக்காத திருமண பேரு, குழந்தை பேரு, முக்கியமாக இருந்து வந்த கடன் பிரச்சனை அனைத்தும் தீர்க்கக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள். நல்ல பார்ட்னர்ஷிப் எல்லாம் நம்மகிட்ட வந்து சேர போகிறாங்க. பயப்படவே தேவையில்லை. உங்கள் வாழ்க்கை தரம் மாறக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் சாமி. ஒரு மாதம் 2 மாதங்கள் பொறுத்து கொள்ளுங்கள். சித்திரை வைகாசி வரைக்கும் தாண்டட்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கான மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கான ஆண்டு என்று சொன்னால் மிகைப்படுத்தவே முடியாது. சனி பகவான் ஒரு போதும் உங்களுக்கான பெயர்ச்சி கொடுத்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கறதுக்கான வழி வகை என்று சொல்கிறோம் இல்லை. ஒரு மனுஷனுக்கு வழி யார் காட்டணும்னா முக்கியமான ஆள் சனி பகவான் தான் காட்டணும். அந்த சனி பகவான் நல்ல இடத்துல 11ஆம் இடத்துல அமர்ந்திருப்பது பெரிய யோகத்தை கொடுக்கும், நல்ல மாற்றத்தை கொடுக்கும், முன்னேற்றத்தை கொடுக்கும். பயப்படவே தேவையில்லை. எல்லா இதில் நீங்கள் அடித்து தூள் பண்ணி வெளியே வந்துடுவீங்க. இந்த வயது மூப்பில் இருக்கிறவங்க உடலிடத்தில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துங்க ஐயா. இந்த நேரம் அந்த மாதிரி சரியாக செல்லாத கிரகம். மற்றபடி பகவானுடைய தன்மையெல்லாம் நல்லா இருக்குது. குரு பகவானுடைய தன்மை நல்லா இருக்குது. ராகு பகவானுடைய தன்மை நல்லா இருக்குது. வெளியூரோ வெளிநாடோ நம்மளுக்கு வேலை வாய்ப்பு தேடி போனால் கண்டிப்பாக ஒரு பெரிய அதாவது உயர்ந்த பதவி என்று சொல்லக்கூடிய அமைப்பு பெற்றுத்தருகின்ற ஆண்டாக தான் இந்த விசுவாவசு ஆண்டு. குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே நீங்கள் பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை சம்பாரித்து ஒரு பெரிய டார்கெட்டை அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு பெரிய லெவலில் வர்றதுக்கு உங்களுடைய புகழ் பேரும் புகழும் இது வரைக்கும் அடையாளம் தெரியாமல் இருந்தால் ரிஷபராசிக்காரங்க ஒரு ஐடி போட்டு நம்மளுக்கு ஒரு பேனர் போட்டு பெரிய லெவலில் வர்றதுக்கு உங்களுடைய ஸ்பீச் மக்களிடத்திலே போய் சேர்கின்ற அளவுக்கு ஸ்பீச் இருக்கக்கூடிய அமைப்பாக ஒரு ஸ்பீச் நாம் பேசுகிறோம், உலக மக்கள் அனைவரும் பார்க்கணும் உங்களை. அந்த மாதிரி ஸ்பீச் பார்க்கக்கூடிய தன்மை பெறுகின்ற ஆண்டாக இந்த விசுவாவசு ஆண்டு இருக்க தான் போகுது. வாழ்க்கை தரம் உயர்த்தி காட்டக்கூடிய காலமாக ரிஷபராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பெரிய உயர்வினை தரும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.